சீமான் வளர்ந்துருவாரேங்கிறத பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் நயவஞ்சகத்தனமா சீமான் கூட்டணிக்கு போறாருன்னு ஹிந்து ராமகிருஷ்ணன் மோசடி பண்றாரு, திருத்தினா ராமகிருஷ்ணன் பாராட்டிட்டு போயிருவேன். ரங்கராஜ் மோசடி பண்றாரு, திருந்தனா பாராட்டிட்டு போயிருவேன். ஜேவிசி சிறுராம் அயோக்கியத்தனம் பண்றாரு, திருந்தனா நான் பாராட்டிட்டு போயிருவேன். நம்ம அதுல எந்த விகற்பமோ யார் மேல எந்த கோபமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. திருந்தனா நான் பாராட்டிட்டு போயிட்டேன். இந்த ராமகிருஷ்ணன் எல்லாம் நிறைய பாராட்டியிருக்கேன். ரங்கராஜ் பாண்டியெல்லாம் என் தம்பி தான். பட் இந்த இஷ்யூல தான் அவங்க பண்ண தப்ப நான் சுட்டி காட்டுறேன். சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாருன்னா எடப்பாடியோட கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். இன்னும் சீமான் என்ன பாக்குறாருன்னா, இது விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நின்னதுல எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிட்டாரு, தான் பலம் பெற்று நினைக்கிறாரு. தம்பி ஹரிஸ் கூட என்ன பற்றி பேசுறாரு, சீமான் பலம் பெற்றதாட்டு அவர் நினைக்கிறாரு. தம்பி ஹரிஸ், நீங்க என்னை பற்றி ட்வீட் போட்டதுக்கு வரவேற்கிறேன். பட் நியாயம் என்னன்னா, சீமான் தான் கமலஹாசனையும் தினகரனையும் விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டி வெள்ளூர் நாங்குநேர்ல நிற்காம இருந்தவங்களை பலகீனப்படுத்தின மாதிரி தான் எடப்பாடியையும் என்டியையும் பலகீனப்படுத்தினதா சீமான் உறுதியா நம்புறாரு.